So good morning everyone. So இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இயரோட லாஸ்ட் செமஸ்டரோட லாஸ்ட் எக்ஸாம் போயிருக்கு. விச் மீன்ஸ் செகண்ட் செமஸ்டரோட லாஸ்ட் எக்ஸாம் வந்து இன்றைக்கி வந்து நடந்ததுக்கு. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயும் ஃபஸ்ட் எக்ஸாமோட வீடியோ வ்ளாக் பண்ணணும்னு நினச்சேன். செகண்ட் செமஸ்டர்லேயும் ஃபஸ்ட் எக்ஸாம் வீடியோவில் வ்ளாக் பண்ணணும்னு நினச்சேன். பட் ரெண்டுமே என்னால் பண்ண முடியல. சின்ஸ் என்னோடய ஃபஸ்ட் இயர் வந்து முடியறதுனால எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு வ்ளாக் மாதிரி போடணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ பாருங்கள், இங்கேருந்து நம்ம வந்து இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டு ஸ்டேஷன் போயிட்டு, ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் இங்கேருந்து சென்டரில் போயிட்டு, சென்டர்லேருந்து நுங்கம்பாக்கம் வந்து காலேஜ் போயிட்டு ஸ்டார்டர் செமஸ்டர். ஸோ பார்க்கலாம். ஸோ வீடியோ நல்லா போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்சோ இது வந்து நான் வந்து டெய்லி எப்படி காலேஜுக்கு போகிறேன்னு கூட சொல்கிற மாதிரி ஒரு வ்ளாகாக கூட இருக்கும். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறேன். ஸோ கேஸ் நம்ம வந்து கிளம்பியாச்சு ஆல்ரெடி. ஸோ அட்மிட் கார்டு, ஐடி கார்டெலாம் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு, ஸோ இப்போ வந்து கரெக்டாக 6:40 ஆகுது. ஸோ 6:55 ஒரு ட்ரெயின் வரும். ஸோ நம்ம வந்து அங்கே வந்து கிளம்பி போக வேண்டியதான். ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இந்தியன் எக்கானமி விச் இஸ் மேஜர் பேப்பர். ஸோ மேஜர் கோர் பேப்பர் அண்ட் லாஸ்ட் பேப்பர். ஸோ அதனால நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் என்ன மாதிரி பேப்பராக இருக்குதுன்னு தெரியாது. பட் ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்தியன் எக்கானமியில் வந்து நான் வந்து ஆவரேஜில் அபவ் ஆவரேஜ் தான் நான் வந்து ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து இன்டர்னல்ஸ் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். வழியாக சென்ட்ரல் வந்தாச்சு. ஆனால் ட்ரெயினில் வரத்துக்குள்ள அவ்வளோ கூட்டம், சீரியஸ்லி அவ்வளோ கூட்டம், நிற்க கூட முடியல. எப்படியோ தத்தக்கா நின்று ட்ரெயின்லேயே படிச்சுட்டு கூட வந்துட்டேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து நுங்கம்பாக்கம் போகணும், பார்க் போய்ட்டு. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. 9 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். இந்தியன் எக்கானமி மேஜர் கோர். பேக் வச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். 10 o'clock 12 o'clock வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ரைட்டிங். 3 hours later. So guys, finally எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. ஃபஸ்ட் இயரோட லாஸ்ட் செமஸ்டர் எழுதி முடிச்சாச்சு. ஐ மீன் செகண்ட் செமஸ்டர் எழுதி முடிச்சாச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ரிசல்ட், பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பி போக வேண்டியதான். பட் வெயில் வந்து இப்போ வந்து டைம் கரெக்டாக 11:30 ஆகுது. நான் வந்து ½ an hour முன்னாடி வந்துட்டேன். 12 o'clock தான் எக்ஸாம் முடியும். பட் நான் ½ an hour முன்னாடியே முடிச்சுட்டு வந்துட்டேன். செம தூக்கம் வேறு எக்ஸாமில். ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். விமான நிலையம் செல்லும் அடுத்த ரயில் 6 நிமிடங்களில் முதலாம் வெயில். நண்பர்களே, சென்ட்ரல் வந்து விட்டோம். இப்போ வந்து என்ன கதைனா, உச்சி வெயில். கரெக்டாக இப்போ டைம் வந்து கரெக்டாக 12 ஆகுது. ஸோ செம்ம வெயில், அவ்வளோ வேர்க்குது, தண்ணி தான் கிடைக்குது. அண்ட் இன்னொரு காமெடியான விஷயம் என்னதுன்னா, நான் வந்து காலேஜுக்கு வந்து ஏர்பாட்ஸ் எடுத்துகிட்டு வருவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டதுனால ஏர்பாட்ஸ் எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன், காலேஜ் வாசலில் இருக்கிற ஒரு சின்ன கடையில் திஸ் வயர்டு இயர்ஃபோன்ஸ் வாங்கினேன். சரி, ஓகே 50 ரூபா கொடுத்து வாங்கினான்னு பார்த்தா, ஓகே ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட்டு கேட்க நல்லா இருந்துச்சு. ஆனால் போக இது உள்ளே வந்து ஆட ஆரம்பிச்சது. பார்த்தா மேக்னெட் வந்து கிளம்பி வந்துருக்குது. சரி, ஓகே 50 ரூபாய்க்கு இது ஓகே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். ஒரே ஒரு வாட்டி தானே. பார்த்தீங்களா, BMW 5 Series போகுது. வேறு லெவலில் இருக்குது கார்லாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ 12:13 ஆகுது டைமு. சென்ட்ரல் வந்துட்டோம், சபர்பனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெயின் பிடிச்சி கிளம்பிட்டு, திருவள்ளூர் இருக்குதோ அரக்கோணம் இருக்குதோ எதெல்லாம் நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி போதோ அந்த ட்ரெயினில் இறங்கி ஏறிட வேண்டியதான். ஸோ வந்துட்டோம், உள்ளே போக வேண்டியதான். இப்போ டைம் கரெக்டாக 12:14 ஆகுது.
பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து வந்து இப்போ வந்து ரீசெண்ட்லி மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் போர்டு வேறு மாதிரி ரெட் கலர் டிஜிட்டல் போர்டு இருக்குது. இப்போ எல்லாருக்கும் பிரைட்டாக தெரியுற மாதிரி ஒயிட் கலர் வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ கும்மிடிப்பூண்டி 12:10 இருக்குது. அப்புறம் ஐயோ பட்டாபிராம் சைடிங் 12:20, அரக்கோணம் 12:40. ஓகே, ஸோ கும்மிடிப்பூண்டி போனால் அவ்வளோதான், போயிட வேண்டியது அப்படியே. ஸோ பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங் நம்மளுக்காகவே இருக்குது. ஸோ வில் கோ இன் தட். ஸோ 12:20. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 14. ஸோ இந்த ட்ரெயின் தான் நம்மளுது. ஐயோ, இப்போ இங்கே இன்னொரு பெரிய கதை என்னதுன்னா, பிளாட்ஃபார்ம் ஒரு 12, அதுவும் 12 கார் வரையா நடக்கணும். அவ்வளோதான், எண்டு வரையும் போகணும். ஸ்டேஷனோட எண்டு வரையும் நடந்து அங்கே தான் நான் முன்னாடி போய் ஏறணும். இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த ட்ரெயின் வந்து எடுத்துருவாங்க. வச்சுக்கணும் பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங் எடுத்துருவாங்க. பட் நம்ம இன்னும் எங்கேயோ அங்கே போகணும், போயிட்டே இருக்கணும். பட் பரவாயில்ல, 5 நிமிஷம்னா வில் கோ கிராஸ், பிரச்சனை இல்லை. நோ வரிஸ், போயிடலாம். கும்மிடிப்பூண்டி ட்ரெயின் கிளம்பிடுச்சு. 14:02 புறப்படம். ஓகே, ஸோ நம்ம ட்ரெயின் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் நம்ம ஏற போகிற ட்ரெயின் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். ஸோ அவங்க அவ்வளோ பின்னாடிலேருந்து நம்ம வந்து ஏதோ நடந்து வரத்துக்குள்ளே ஓகே டைம் 12:17 ஆகிட்டு இருக்குது இப்போ டைமு. இன்னும் வரிஸ் 12:20 தான் ட்ரெயின் எடுப்பாங்க. நம்ம 3 மினிட்ஸ் சீக்கிரமாக வந்துட்டோம். இன்ஜினில் ஆன் பண்ணி வச்சுட்டார் போல் கண்டக்டர், டிரைவரு, சாரி பைலட்டு. ஓகே, ஸோ வந்துட்டோம், ஏறிடலாம். இங்கே இன்ஜின் இருக்குதுல்ல, ஸோ நல்லா சத்தம் வந்துகிட்டே இருக்கும். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட தான் இந்த அதிநவீன இயர்ஃபோன்ஸ் இருக்குது. ஓகே, ஜன்னல் சீட், எஸ், நம்மளுக்கு அது ஜன்னல் சீட்டு. யூஸ்வலி பிடிஎம்எஸ் ட்ரெயினில் வந்து இந்த டைமில் வந்து அவ்வளோ ரஷ் வருது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 12:20 ஆகிடுச்சு. ஸோ இப்போ ட்ரெயின் எடுக்கிறேன். சூப்பர், 12:20க்கு சொன்னாங்க. 20க்கு பக்காவாக டைமில் வந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அதுதான் மாசா எத்தா சென்ட்ரலா. ஓகே, ஸோ கிளம்பியாச்சு. ஸ்டேஷனில் இறங்கிட்டு ட்ரெயினில் போகும்போது இந்த வீடியோ தான் நான் எடிட் பண்ணிருப்பேன். ஸோ இது வந்து உங்களால் இன்றைக்கே பார்க்க முடியும். ஸோ ஸோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு நான் வந்து அங்கே வந்து வீட்டுக்கு நடந்து போகணும். அப்போ நான் உங்களை சந்திக்கிறேன். கைஸ் பாருங்கள், ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. ஆனால் ட்ரெயின் இங்கே வந்து நிறுத்திடுவாங்க. எப்போவுமே பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங்கில் மட்டும் இந்த விஷயம் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எனக்கே பழக்கமாயிடுச்சு. ஸோ கைஸ் ட்ரெயினுக்கு டாட்டா சொல்லிடலாம். வீட்டுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் ஹிந்து காலேஜ். ஸோ இங்கே தான் ஹிந்து காலேஜ் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இதுக்கு பின்னாடி அப்படியே எஃப்சிஐ, எஃப்சிஐனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அது இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் ரேஷன் கடைக்கு, பிடிஎஸ்க்குலாம் போகும். ஸோ ரோடு க்ராஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி இதுதான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பார்த்தீங்களா, உள்ளேருந்து லாரிலாம் வருது. ஐ மீன் லாரியில் ஃபுல்லாக ரைஸ், ஃபுல்லாக லாரி தான் நிற்கும் இங்கே. இப்போ ஒரு கண்டெய்னர் அங்கே போகுது, சாரி இப்போ ஒரு லாரி அங்கே போயிட்டுருக்குது. ஒரு லாரி இங்கேருந்து உள்ளே வருது, இங்கே உள்ளேருந்து வெளில வருது. என்ன எனக்கு காலங்காத்தாலே டங்கு ஸ்லிப் ஆகுது. வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் வந்து உங்கள்கிட்ட என்ன தெரிவிக்க விரும்புகிறேன் என்றால், நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் செமிஸ்டரோ ஒரு செகண்ட் செமிஸ்டரோ ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து தேர்ட் இயர் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் காலேஜ் முடிச்சாலும் சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் ஆர்எல்ஸ் உங்களோட செகண்ட் செமிஸ்டரோட எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். போர்டு எக்ஸாமும் இந்த செமிஸ்டரும் ஆல்மோஸ்ட் சேம் தான். செக்கிங்கும் சரி, அண்ட் ஆல்சோ சிட்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, காப்பி எடுக்கக்கூடாது, மால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டிபேர் பண்ணுறாங்க 3 இயர்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. விஷயம் மட்டும் என்னதுன்னா, இந்த லைக் செமிஸ்டர் எக்ஸாமில் வந்து ஒரு சப்ஜெக்டில் காப்பி பண்ணால் எல்லா ஃபுல் செமிஸ்டர், அந்த ஃபுல் செமிஸ்டரே நம்மளுக்கு வந்து அரியர் விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். வெளில எனக்கு 12th வந்து லைக் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து காப்பி அடித்தா
எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயில் ஆகிடும்ல, அது வந்து எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஸோ நான் காலேஜ்லேருந்து கரெக்டாக 11:50க்கு கிளம்புனேன். 1:30க்கு வீட்டுக்கு வரேன். ஸோ அப்போனா நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னதான் இப்போ மீன்ஸ் அப்போ சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன். ஸோ உங்களோட உங்களோட காலேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ உங்களோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ், செமஸ்டர் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ மறக்காமல் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எந்தெந்த காலேஜில் படிச்சிங்கன்னு கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோட நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, signing off from Mr. Tony Officials.